ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் அடிப்படையாய் நீங்களும் நானும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்மை தெரிந்து கொண்ட போது ஒன்றுமில்லாத சூழலிலே தெரிந்து கொண்டார், வனாந்தரமான இடங்களிலே தெரிந்து கொண்டார், ஊழையிடுதல் உள்ள வெறுமையான இடங்களிலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம என்ன செய்தாரா? உணர்த்தினார், வழி நடத்தினார், பாதுகாத்தார். ஹல்லேலூயா. பாருங்களேன், அந்த பாதுகாப்பும் வழி நடத்துதலும் அவருடைய செட்டைகளின் மேலே சுமந்து கொண்டு வருகிறார். ஒரு கழுகு எப்படி தன் குஞ்சுகளை தூக்கி சுமந்து கொண்டு போகிறதோ அப்படி தேவன் என்ன செய்திருக்கிறாரா? இதுவரையிலும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் பேரிலே அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட கடந்து போகிற போது இந்த தேவனுடைய செட்டைகள் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். தேவனுடைய விரிக்கப்பட்ட செட்டைகள் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இடைப்படுகிற போது, யாத்திராகமம் 19:4 சொல்லுகிறது, ஒரு பெரிய விடுதலையின் செட்டைகளாக நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ஆண்டவர் சொன்னார், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டு இருக்கிறீர்கள். அங்கே சொல்லுகிற போது அவர் மோசேயை கொண்டு சொல்லுகிற போது சொல்லுகிறார், நீ எகிப்திலே இருந்தாய், அடிமைத்தனத்திலே இருந்தாய், குறைவுகளோடு கூட வாழ்ந்து கொண்டு இருந்தாய். அங்கே இருந்து நான் என்ன செய்திருக்கிறேன்? என் செட்டைகளின் மேலே உன்னை சுமந்து கொண்டு ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு நேராக நடத்தி கொண்டு வந்தேன். ஆண்டவருக்கு மகிமை. நம்முடைய வாழ்வில் அப்படிதான். ஒன்றுமில்லாத சூழலிலே ஒரு அடிமைத்தனத்திலே இருந்த போது தேவன் என்ன செய்திருக்கிறாரா? அங்கிருந்து அவருடைய செட்டைகளிலே சுமந்து கொண்டு வந்து அவரோடு கூட என்ன செய்திருக்கிறார்? சேர்த்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு தேவனிடத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம், தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி தேவனுடைய ஆலயத்திலே கூடி வந்து அவரை ஆராதிக்கிறதுக்கு தேவன் என்ன செய்திருக்கிறாரா? நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஏன்னா நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோமோ, அவர் அழைத்த போது, அவர் நம்மை தெரிந்து கொண்ட போது, அவர் தம்முடைய செட்டைகளிலே நம்மை தூக்கி சுமக்க அவர் ஆயத்தப்பட்ட போது நீங்களும் நானும் ஆமென்றும் ஆமேன் என்றும் ஒப்பு கொடுத்தபடினாலே அவர் நம்மை தூக்கி கொண்டு வந்தார். லூக்கா 13:34 சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறவளே, உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளுகிற வண்ணமாய் எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதா இருந்தேன், ஆனா உங்களுக்கோ. பாருங்களேன், தேவனுடைய அந்த அனாதி அன்பு. அவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். இன்னைக்கு பூமி பந்தில இருக்கிற எல்லாருக்குமான அழைப்பு அவர் சொல்லுகிறார். ஒரு கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளிலே கூட்டி சேர்த்து கொள்ளுகிற வண்ணமாய் தேவன் ஒரு பெரிய விடுதலையின் அனுபவத்துக்குள்ளாய், ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக ஜனங்களை வழிநடத்த விரும்பின போது அநேகருக்கு என்ன இல்லையா? அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. தேவ பிள்ளைகளாக இன்றைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொன்னா அந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கிறோம், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்களேன், அந்த ஆசீர்வாதங்கள் யோவான்ல வாசிக்கிறோம். 1 வசனத்திலிருந்து போடப்பட்டிருக்கிறது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் என்ன செய்ததா? அவர் மூலமாய் உண்டானது. பாருங்களேன், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டானது, உலகம் என்ன செய்யலையா? அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், தமக்கு சொந்தமானவர்கள் என்ன செய்யவில்லையா? அவரை அறியவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும். பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம் எப்படின்னு சொன்னா, நாம் அவரை விசுவாசித்து அந்த வார்த்தையை நம்பி தேவனை ஏற்றுக்கொண்ட போது இங்கே போடப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்னன்னா, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், நீங்களும் நானும் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம், நீங்களும் நானும் தேவனாலே அதிகாரம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம்.
ஏன்னா அந்த மீட்பின் அனுபவம் அவர் தம்முடைய சட்டைகளிலே நம்மை ஏற்றி கொள்ளுகிறதுக்கு, நம்மை சுமந்து கொண்டு வருகிறதுக்கு அவர் ஆயத்தப்பட்ட போது நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம்? ஒப்பு கொடுத்தபடினாலே கர்த்தர் நம்மை தூக்கி சுமந்து கொண்டு இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறார், இன்னமும் நடத்துவார். அதனால்தான் அங்கே மோசே சொல்லுகிற போது சொல்லுகிறான், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். ஆண்டவர் மாத்திரம் நம்மை நடத்துவார். எல்லா சூழல்களுக்கு நடுவிலும் கர்த்தருக்கு மகிமை உண்டார். பாருங்க, அவருடைய செட்டை எப்படிப்பட்டது சொன்னா, நம்மை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நன்மைகளுக்கூடாக நம்மை நடத்துகிற செட்டை. அது மாத்திரமல்ல, மல்கியா 4:2 சொல்லுகிற போது சொல்லுகிறது, அவருடைய செட்டை ஆரோக்கியத்தினாலே நிரம்பின ஒரு செட்டை. தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய சட்டைகளிலே தூக்கி சுமந்து கொண்டு வருகிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சட்டைகளின் கீழ் என்ன இருக்கிறதா? ஒரு பெரிய ஆரோக்கியம் இருக்கிறது, ஒரு தெய்வீக சுகம். தேவனோடு கூட நாம் இணைந்து கொள்ளுகிற போது அவருடைய சட்டைகளின் மறைவு எப்படி இருக்கிறதா? ஒரு பெரிய ஆரோக்கியத்தை உண்டாக்குகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த சட்டைகளுடைய அனுபவத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம்.